நீங்க மாறி கொடுத்த அண்ணா எனக்கு சீரம் கொடுத்த அண்ணா எனக்கு பாலை எடுத்த அண்ணா செல்லமே எத்தனை எத்தனை சீதனங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் கூட தங்கம் வைடூரியும் வைரக்கல்லும் மாணிக்கத்தை எனக்கு நீங்கள் மாறி கொடுத்தாலும் கூட அண்ணா நான் பால் கொடுத்து வளர்ந்த பாலாடை அண்ணா நான் பால் கொடுத்து வளர்ந்த பாலாடை நான் எழுத பொண்ணுடா நான் எழுத பொண்ணுடா அந்த வெள்ளிக்கிட்ட பாலடை அது ஒன்று மட்டும்தான் என்னிடத்தில் ஒரு நினைவாக வைத்திருக்கின்றேன் அம்மா. நான் மாத இழந்த நேரத்தில் என்னம்மா வளர்த்த அண்ணா இல்லாத நேரத்தில் என்ன தாராட்டி வளர்த்த நான் பால் கொடுத்து வளர்ந்த பாலாடா நீங்க எத்தனை பொண்ணை கொடுத்தாலும் கூட எனக்கு வாரி கொடுத்த தெய்வமே அண்ணா பால் கொடுத்து வளர்ந்த பாலாடே பாலாடே அந்த வெள்ளி சின்ன பாலாடை எனக்கு சிதனவன் தந்துடைய பொருள் அண்ணா வெள்ளிக்கிண்ண பாலாடை நான் ஏன் சீதனமாக கேட்கின்றேன் தெரியுமா? எதற்காகம்மா? மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். போடுங்க இந்த அருமையான தாய் வீட்டு சீரு சீதனத்தோடு வெள்ளிக்கிண்ண பாலாடையை நான் பால் குடித்து வந்த பாலாடை பசி எடுத்து நான் துடித்து அழுகின்ற போது எனக்கு பால் ஊற்றிய பாலாடை தாய்ப்பால் இல்லாத நேரத்தை தாய் போன்ற என் கண்ணு மணிய பொண்ணு பூ பால் ஊற்றிய பாலாடை ஏன் கேட்கிறேன் தெரியுமா? எதற்காகம்மா? அண்ணா இந்த தங்க வயிற்றுல ஒரு தவளமல்லி தரிசிடம் இந்த செல்வி வயிற்றுல ஒரு சிறுமல்லி பூத்துதுன்னா இந்த மங்க வயிற்றுல ஒரு மறுமல்லி பூத்துது அண்ணா என் அன்பு தெய்வமே கர்ப்பத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு செல்வங்களையும் என் மார் மீதும் துணை மீதும் தோல் மீதும் படுக்கையிட்டு நான் அம்மா எழுத பொண்ணுடா அடன் நான் பெற்ற ராஜா மாறே நான் எழுத பொண்ணுடா ராஜா வாரி வளர்த்த என்னுடைய அண்ணன் என்னை வாரி வளர்த்த அண்ணன் தங்கமான தாய்மாமே தாய்மாமே உன் தங்கமான தாய்மாமே எனக்கு சீதனம கொடுத்த வெள்ளிக்கிண்ண பாலாட என் பொறுப்பு அண்ணா இந்த பாலாடை எனக்கு சீதனமாக கொடுத்து நீங்கள் கொடுத்திருக்கின்ற வைரம் தங்கம் வைடூரியும் வைரமும் எனக்கு கோடி கோடியாக அத்தனை சீதனங்களை நான் அள்ளிக்கொண்டு போகும்போது கொடுக்கின்ற வெள்ளிக்கிண்ண பாலாடை நான் எப்படி தெரியுமா வளர்க்கணும்? நான் பால் குடித்து வளர்ந்த பாலாடை என் கர்ப்பத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நான் பால் ஊற்றி வளர்க்கணும். நான் பால் ஊற்றி காரம் கொடுத்து வளர்க்கணும். நம் இருவரும் ஒரு கொடியில் பூத்த இளமலையாக பிறந்தோம் அம்மா இந்த உலகத்திலே. அண்ணா சிறகினை மூடி அருமை மகள் போல் வளர்த்த கதை சொல்லவா
கண்டு வாழ பிறந்தாயம்மா. தாய் போல் தலை பூ போல் முகம் வைத்து புனித பெயர் வைத்தான் என்ன ஒரு தின்னம் அடைந்தாலும் வாழ்விற்காக ஓடி வருவாய் என்ன இருக்கின்ற அளவிற்கு இந்த அண்ணன் தங்கை அன்பு இந்த உலகத்தில் நீடிக்க வேண்டும் அண்ணா. எத்தனைதான் நீங்கள் சேதனத்தை கொடுத்தாலும் கூட, எத்தனை பண்பொருளை எனக்கு நீங்கள் மாறி கொடுத்தாலும் கூட, அத்தனையும் உன்னுடைய அன்பிற்கு ஏதுமே எனக்கு இணை கிடையாது அண்ணா. உன் அன்பிற்கு ஏதுமே எனக்கு இணை இல்லை அண்ணா. அண்ணா, என் அருமை தங்கமே போய் வா என்று வெள்ளிக்கிண்ண பாலாடை உங்கள் பொன்னான கையினால் கொண்டு வந்து என்னை சேதனமாக கொடுக்க வேண்டும் அண்ணா. ஒரு கொடியில் மலர்கள் மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா. கருமனையில் துயரம் அதை கண்ணே காண்பம் இதயம் தாங்குமா. மண்ணிலே துயரம் கண்டே மயக்குமா. அதை கண்ணே காண்பம் இதயம் தாங்குமா.
என்னும் பாதையே உயிரோடு அழகே அந்த பயணத்திலே கடமையே என்னும் பாதையே உயிரோடு அழகே அந்த பயணத்திலே கடமை அடைந்தே சிறகடிக்கும் மாதங்களுக்கு இறையை கூட்டுவே. சிறகடிக்கும் மாதங்களை சிறையை கூட்டுவே. தங்கள் சிரித்திருக்கும் காட்சியிலே ஒரு கோடியே இரு மலரே மலர்ந்ததன்னா மலர்ந்ததன்னா நம்மை நட்டதே உறவு முறையே வளர்ந்ததன்னா வளர்ந்ததன்னா ஒரு கோடியே அண்ணா அருமையான நம்முடைய தாய் கிராமமாக விளங்கக்கூடிய நம்முடைய இதே வருங்களாமா புதூர் அதமாக இன்னும் அருமையான நம்முடைய ஊர் பகுதிப்பு கிராம வாழ்த்து இன்னும் சொல்லல. திருமணம் முடிந்த பிறகு அருமையாக மங்களகரமாக வாழ்த்த வேண்டும் என்று இந்த நேரம் வரைக்கும் நிறுத்தி வைத்திருந்தேன். ஆதமங்கலம் புதூர் கிராமத்திலே வாசம் செய்யக்கூடிய அருமையான தாய் கிராம மக்களுக்கு கிராம வாழ் அனைவருக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நாட்டுக்கு நாடு பொன்னாராக விளங்கக்கூடிய நெல்லு கழுகு திருசம்பா நீரு கழுகு பன்னீர் அற்புதமான கிராமத்திற்கழகு இந்த மாதமங்கலம் புதூர் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே எழுந்தில் உள்ள விநாயக பெருமானுடைய கருணையினாலும் ஆரையாத்தாருடைய அனுகிரகத்தினாலும் நம்முடைய குலசாமிகளுடைய அனுகிரகத்தினாலும் கொடுத்து கொண்டாடப்பட்டது கிருஷ்ணார்ப்பணம். நாட்டுக்கு நாடு பொன்னாராக விளங்கக்கூடிய ஆதமங்கலம் புதூர் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு கிராமத்தில் வாசம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் பொதுமக்களும் கிராமம் கிராம மணிகளும் நாட்டாண்மைதாரர்களும் இன்னும் தலைவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் உப தலைவர்களும் வார்டு நபர்களும் உறுப்பினர்